பதிவுகள் எப்படி போடணுங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த குறிப்பேட்டு பதிவுகள் போடணும்னா உங்களுக்கு சில விதிகள், அதாவது ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தெரியணும். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிற இந்த குறிப்பேட்டு பதிவுகளை போட முடியும். அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்க, கணக்கியலின் விதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? கணக்கியலின் விதிகள் என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அது 3 வகையான கணக்குகளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. சரியா? முதல் கணக்கு ஆள்சார் கணக்கு. இதை தனிநபர் கணக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா இந்த கணக்குல எல்லா பெயர்களும் வரும். அதாவது மனுஷனுடைய பெயர்கள், அது போக எல்லா, அதாவது நிறுவனங்களோட பெயர்கள் இருக்கும் இல்லையா, இப்போ ஐஓபி, அதே மாதிரி வேற என்ன இருக்கு, எஸ்பிஐ அப்படின்னு பேங்கோட நேம்கள், அந்த மாதிரி எல்லா பெயர்களும் இந்த கணக்குல வரும். இதுல பாருங்க, இந்த ரூல்ஸ் இதை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா போதும், அழகா ஜேர்னல் என்ட்ரிஸ், அதாவது இந்த குறிப்பேட்டு பதிவுகள் நீங்க ஈஸியா போடலாம். நான் கம்பெனில இருந்து எந்த ஒரு ரூபாயோ எதுவோ பெறுபவங்க எல்லாம் பற்று, நம்ம கம்பெனிக்கு கொடுப்பவங்க வரவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சொத்து கணக்கு. இதுல பாத்தீங்கன்னா எல்லா சொத்துக்களும், பிசினஸ்ல உள்ள எல்லா சொத்துக்களும் இதுல வரும். சரியா? பிசினஸ் சொத்துக்கள் சொன்னா என்னெல்லாம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயந்திரம், கட்டிடம், பிறகு நிலம், வேற என்ன உண்டு, வேற என்னெல்லாம் அசற்று உண்டு, அரைகலன், அந்த அதே மாதிரி வேற என்னது இருக்கு, ரொக்கம், அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இந்த சொத்து கணக்குல வரும். சரியா? அதுக்குரிய ரூல்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள் வருவன பற்று, வெளி செல்வன வரவு. அப்போ என்ன அர்த்தம்? உள்ள கம்பெனிக்கு உள்ள வரக்கூடிய எல்லா சொத்துக்களும் பற்றுன்னு அர்த்தம். கம்பெனில இருந்து வெளியே போற எல்லா சொத்துக்களும் வரவுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, 3வது கணக்கு பெயரளவு கணக்கு. இதுல பாத்தீங்கன்னா எல்லா செலவுகள், வருமானங்கள், லாபங்கள், நஷ்டங்கள் எல்லாம் வரும். சரியா? செலவுகளும் நஷ்டங்களும் பற்று, வருமானமும் லாபமும் வரவு. இதான் என்னுடைய ரூல்ஸ். இதையும் படிச்சுக்கலாம். செலவுகள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னெல்லாம் செலவுகள் சொல்லலாம் பாருங்க. எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் என்னெல்லாம் செலவு இருக்கும், சம்பளம் கொடுப்பாங்க, அது போக என்ன செய்வாங்க, வேற அப்போ இபி பில் கட்டுவாங்க இல்லையா, இபி பில் கட்டுவாங்க, அது போக வேற என்ன செலவு பண்ணுவாங்க, ரெண்ட் ஏதாவது, அதாவது வாடகை ஏதாவது கொடுக்கணும்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி செலவுகள் இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் சில நஷ்டங்களும் வரும். சில பொருட்களை விற்கிறனால கூட சில நஷ்டங்கள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருமானம், வருமானங்கள் என்னெல்லாம் வரும், சில நேரம் ஒருவேளை அவங்க யார்ட்டையாவது கமிஷன் வாங்கலாம். அதே மாதிரி வேற என்ன வரலாம், அதாவது தள்ளுபடி வரலாம். அதே மாதிரி ஏதாவது லாபம், ஏதாவது பொருளை விற்கிறதுனால லாபம் கிடைக்குது, ஒரு அசட், ஒரு சொத்தை விற்கும் போது சில லாபம் கிடைக்கலாம். அதுவும் எதுல தான் வரும், அந்த பெயரளவு கணக்கில் தான் வரும். அப்போ இந்த ரூல்ஸை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா போதும். அதாவது ஆள்சார் கணக்குனா பெறுபவர் பற்று, கொடுப்பவர் வரவு. சொத்து கணக்கு உள் வருவன பற்று, வெளி செல்வன வரவு. பெயரளவு கணக்கு செலவுகளும் நஷ்டங்களும் பற்று, வருமானமும் லாபமும் வரவு. இதை மட்டும் படிச்சு திரும்ப திரும்ப கொஞ்சம் ஒரு முறை எழுதி மட்டும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடுறது நிச்சயமா, அதாவது இந்த குறிப்பேட்டு பதிவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, அது போடுறது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. அதை நான் இப்போ எப்படி போடணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுல பாருங்க, முதல் நடவடிக்கை என்ன சொல்லியிருக்கு, 1/6/2016 தொழில் தொடங்கப்பட்டது, ரூபாய் 3 லட்சம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரியா? இந்த முதல் காலம், அதாவது இந்த சின்ன காலம் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுவாங்கன்னா தேதி, தேதி எழுதுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. தேதி. இது என்னன்னா விபரம், விபரம், அது எழுதுறதுக்காக யூஸ் பண்றது. அடுத்து என்னது, இது என்ன சொல்லுவாங்கன்னா பேரேட்டு பக்க எண். இது என்னன்னா, இது எப்பவுமே எப்போ நிரப்புவோம்னா, இந்த குறிப்பேட்டு பதிவெல்லாம் முடிச்ச பிறகு பேரேடுன்னு ஒன்று நம்ம என்ன செய்வோம், தயாரிப்போம். அது தயாரிக்கும் போது அதுல வர்ற நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை போடுறதுக்கு இந்த காலத்தை பயன்படுத்துவாங்க. சரியா? அது வேற, சும்மா இதுக்கு ஒரு காலம் தெரியறதுக்காக நம்ம என்ன செய்யறோம், பேரேட்டு பக்க எண்ணுன்னு எப்போ ஜேர்னல் போட்டாலும் நீங்க கட்டாயம் போடணும். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன போடணும், பற்று. இது பற்று, இது வரவு. சரியா? இவ்வளவுதான் என்னுடைய காலங்கள். இதுக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த தொழில் தொடங்கப்பட்டது ரூபாய் 3 லட்சம்ங்கிறதுக்கு இப்ப நம்ம குறிப்பேட்டு பதிவு போட போறோம். சரியா? எந்த டேட்ல பாருங்க, 1/6/2016. அப்ப என்ன செய்யணும், முதல்ல வருஷத்தை போடணும், 2016. அது எந்த மாசம், 6வது மாசம். அப்போ ஜூன். ஜூன் டேட் என்ன, 1ஆம் தேதி. 1ஆம் தேதி சின்ன காலத்துக்குள்ள போட்டுக்கலாம்.
போட்டுட்டு இப்போ என்ன செய்யறோம், நம்ம அந்த குறிப்பேட்டு பதிவு போட போறோம். இதுல என்ன சொல்லியிருக்கு பாருங்க, தொழில் தொடங்கப்பட்டது ரூபாய் 3 லட்சம்னு இருக்கு இல்லையா. இதுல வந்து 2 வகையான கணக்கு இருக்கு பாருங்க. ரூபாய் 3 லட்சம்ங்கிறது என்னது, ரொக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுல 2 வகையான கணக்கு இருக்குது. ஒன்னு வந்து ரொக்க கணக்கு, இன்னொன்னு தொழில் தொடங்கிறதுக்கு அவர் கொண்டு வந்த முதல். சரியா? இப்போ வந்து இதுல என்ன செய்யணும் தெரியுமா, நீங்க பாருங்க, முதல்ல ஒண்ணு கவனிங்க. உள்ள கொண்டு வர, அதாவது உள்ள வர்ற சொத்து வந்து பற்று. நம்ம அந்த அதாவது ரூல்ஸ்ல என்ன படிச்சோம், சொத்து கணக்குல உள் வருவன பற்று. இதுல வந்து என்னது பற்று பாருங்க, ரொக்கம் உள்ள வருது. அப்ப ரொக்கம் பற்றுனா முதல் வந்து வரவு. ஈஸியா போட்டுடலாம். ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது போடுறது ஈஸி. ஒண்ணு வந்து என்னது, ரொக்கம் உள்ள வருது. அப்போ இது வந்து நீங்க பற்றுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கட்டாயம், அதாவது முதல்ங்கிறது வந்து நிச்சயமா வரவுதான். சரியா? இப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எழுதலாம் பாருங்க. எப்படி போடணும்னா, முதல்ல என்ன செய்யணும், ரொக்கம் தானே உள்ள வந்திருக்கு. அப்போ ரொக்க கணக்கு, ரொக்க கணக்கு பற்று. அப்படி பற்றுங்கிறதுக்கு தள்ளி எழுதணும், அப்படி ஓரத்துல எழுதணும். சரியா? அடுத்து வந்து என்ன எழுதணும், முதல் கணக்கு வரவு. ஏன் முதல் கணக்கு வரவுன்னு சொல்றோம், முதல் கணக்குங்கிறது ஒரு ஆள்சார் கணக்கு. ஆள்சார் கணக்குன்னா என்ன, ஓனர், அதாவது அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, கம்பெனியோட முதலாளி என்ன பண்ணிருக்காரு, முதல் போட்டிருக்காரு. அப்ப அவருடைய முதல் கணக்குங்கிறனால இது வந்து என்னது, ஆள்சார் கணக்கு. அதாவது பெயரை வச்சு வர்றது இல்ல, அதுதான் ஆள்சார் கணக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் வந்து யாரு, அவர் வந்து கொடுப்பவர், பிசினஸுக்கு ரூபாய் கொடுப்பவர். அப்படிங்கறனால அவரோட கணக்கு வந்து என்ன செய்யறோம், வரவு வைக்கிறோம். ரொக்கங்கிறது சொத்து கணக்கு, சொத்து உள்ள வரனால ரொக்க கணக்கை பற்று பண்றோம். முதல்ங்கிறது வந்து ஆள்சார் கணக்கு, அவர் வந்து ஓனர் வந்து, அதாவது முதலாளி வந்து கொடுப்பவரா இருக்கிறனால அதை வந்து என்ன செய்யறோம், வர வைக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இது கீழே என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன குறிப்பு எழுதணும். அதாவது இது என்ன குறிப்பேட்டு பதிவு போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஒரு குறிப்பு எழுதணும். இப்போ இதுல என்ன குறிப்பு எழுதலாம், கொஸ்டின்ல உள்ளதை கூட அப்படியே எழுதிடலாம். சரியா? தொழில் தொடங்கப்பட்டது அப்படின்னு எழுதலாம். சரியா? இல்ல ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலா எழுதுனா 3 லட்சம் முதலுடன் தொழில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட எழுதலாம். சரியா? இப்ப இதுக்குரிய அமௌண்ட் என்ன, 3 லட்சம் ரூபாய். அப்போ ரொக்கத்துக்கு நேர 3 லட்சம், அதே மாதிரி முதலுக்கு நேர 3 லட்சம் அப்படின்னு போட்டுறணும். அவ்வளவுதான். இது வந்து இந்த குறிப்பேட்டு பதிவு முடிஞ்சு போச்சு. சரியா? இப்போ அடுத்தது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, 3/6/2016 ரூபாய் 8000 மீனாவிற்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் 2 கணக்கு இருக்கு. மீனாங்கிறது ஒரு கணக்கு. சரியா? மீனாங்கிறது ஒரு கணக்கு, அடுத்து ரொக்கங்கிறது ஒரு கணக்கு. 3/6/2016 ரூபாய் 8000 மீனாவிற்கு கொடுத்தது அப்படின்னு இருக்கு. அப்ப இதுலயும் 2 கணக்கு இருக்கு, ரொக்க கணக்கு, மீனா கணக்கு 2 இருக்கு. இப்ப மீனாவிற்கு கொடுத்ததுங்கிறனால ரொக்கம் வந்து வெளியே போகுது. அப்போ அந்த சொத்து கணக்கோட ரூல்ஸ் என்னது, உள் வருவன பற்று, வெளி செல்வன வரவு. அப்போ ரொக்கம் வெளியே போறதுனால ரொக்க கணக்கு வரவு. அதே நேரத்துல மீனா கணக்குல பாருங்க, மீனா வந்து யாரு, அவங்க வந்து பெறுபவர்ங்கிறனால அவங்க பற்று, பெறுபவர் பற்று. சரியா? பெறுபவர் பற்று. இது வந்து என்னது, ரூபாய் வந்து வெளியே போறனால என்னது, வெளி செல்வன வரவு. அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், குறிப்பேட்டு பதிவா போட போறோம். வருஷம், மாசம், டேட் போட்டாச்சு. இப்போ வந்து எழுதணும். சரியா? ரொக்கம் வெளியே போகுது, அப்போ அதை நம்ம வர வைக்கணும். அப்ப எதை பற்று வைக்கணும், மீனா கணக்கு. மீனா கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. சரியா? இதுல வந்து என்ன குறிப்பு எழுதுவீங்க, மீனாவுக்கு ரொக்கம் கொடுத்தது. சரியா? இப்ப இதுக்குரிய அமௌண்ட் என்ன, அந்த ஜேர்னல் என்ன போட்டிருக்கு பாருங்க, 8000 ரூபாய் போட்டிருக்கு. அப்போ 8000 அப்படின்னு போடணும். அவ்வளவுதான். இது முடிஞ்சது. சரியா? இப்போ அடுத்த ஜேர்னல் பார்க்க. இதுல பாருங்க, 6/6/2016 வாடகை கொடுத்தது ரூபாய் 1000. அப்போ இதுல பாருங்க 2 கணக்கு இருக்கு. வாடகைங்கிறது பெயரளவு கணக்கு, ரூபாய் கொடுத்தது வந்து ரொக்க கணக்கு. அதாவது
நம்ம இதுபடி சொத்து கணக்கு. சரியா, சொத்து கணக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து ரூபாய் முதல்ல என்ன செய்யுங்க, சொத்து உள்ளவர் தான் வெளியே போகுது, அதை மட்டும் பாருங்க. ரொக்கங்கிறதும் சொத்து தானே. அப்போ வாடகை கொடுத்தது அப்படின்னா ரொக்கம் வெளியே தான் போகுது. அப்போ ரொக்கம் வரவு. அப்போ வாடகை என்னது, பற்று. ஏன் பற்று? பெயரளவு கணக்கு என்ன சொல்லியிருக்கு, செலவுகளும் நஷ்டங்களும் பற்றுன்னு சொல்லியிருக்கு. கம்பெனிக்கு வாடகை கொடுக்கறதுங்கிறது ஒரு செலவு, அதனால அது பற்று. ரொக்கங்கிறது வெளியே போகுது, அதனால வரவு. அது இப்ப எழுதிடலாமா? இப்ப பாருங்க, வாடகை கணக்கு பற்று, ரொக்கம் வெளியே போறதுனால ரொக்க கணக்கு வரவு. என்ன குறிப்பு எழுதுவீங்க, வாடகை கொடுத்தது. சரியா, வாடகை கொடுத்தது. ரூபாய் எவ்வளவு, 1000 ரூபாய். பற்றுலையும் போடணும், வரவுலையும் போடணும். அவ்வளவுதான், இந்த குறிப்பேடு முடிஞ்சது. இப்ப அடுத்தது பார்க்கலாமா? சரி, அடுத்த பதிவு பாருங்க. 7/6/2016 சம்பளம் காசோலையாக கொடுக்கப்பட்டது ரூபாய் 8000. அப்போ இதுல பாருங்க, இதுக்கு என்னது, சம்பளம்ங்கிறது இதுல ஒரு கணக்கு. அதே மாதிரி என்னது, காசோலை, காசோலையாக கொடுக்கப்பட்டதுங்கிறது ஒரு கணக்கு. காசோலைங்கிறப்போ வங்கின்னு எடுத்துக்கணும். சரியா, இப்போ வந்து பாருங்க, இதுல சம்பளம் காசோலையாக கொடுக்கப்பட்டது. சம்பளத்துக்கு வாங்க, சம்பளம்ங்கிறது என்னது, பெயரளவு கணக்கு. பெயரளவு கணக்குல என்ன படிச்சிருக்கோம், அதாவது செலவுகளும் நஷ்டங்களும் பற்று அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப சம்பளம்ங்கிறது கம்பெனிக்கு ஒரு செலவு, அதனால சம்பளம் பற்று. அப்போ சம்பளம் கணக்கு பற்று. அப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சுன்னா அடுத்தது வரவு தான். காசோலைனாலே எங்க தான் போய் வரும், பேங்க் போய் தான் வரும். அப்போ அது வந்து வங்கி தான். இதை மட்டும் நீங்க பற்றுன்னு கண்டுபிடிச்சாச்சுனாலே இது வரவு தான் அர்த்தம். சரியா, அப்போ பாருங்க, வங்கி கணக்கு கணக்கு வரவு. வங்கி கணக்கு ஏன் வரவு, யாராவது ரூல்ஸ் படி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வங்கிங்கிறது வந்து ஒரு என்னது, அது ஒரு பேர் தான். எப்படின்னா இப்ப ஐஓபி பேங்க்னு சொல்றோம், எஸ்பிஐ சொல்றோம், அது எல்லாம் ஒவ்வொரு பேங்கோட பேர் தானே. அந்த மாதிரி வங்கிங்கிறது வந்து ஆள்சார் கணக்கு. அப்ப அவங்க வந்து யாரு, கொடுப்பவரா இருக்கிறாங்க. ஆள்சார் கணக்கு ரூல்ஸ் என்ன சொல்லுது, பெறுபவர் பற்று, கொடுப்பவர் வரவு. வங்கி கொடுக்கறதுனால அவங்கள வரவு பண்றோம். சரியா, சம்பளங்கிறது பெயரளவு கணக்கா இருக்கனால பற்று பண்றோம், வங்கிங்கிறது ஆள்சார் கணக்கா இருக்கனால கொடுப்பவரா இருக்கறனால வரவு பண்றோம். அவ்வளவுதான். இப்போ இதுல என்ன ரூபாய் சொல்லியிருக்கு பாருங்க, 8000 ரூபாய். அந்த 8000 போடணும். 8000 போட்டுட்டு அடுத்து குறிப்பு எழுதணும். என்ன குறிப்பு எழுதுவீங்க, சம்பளம் காசோலை மூலம் கொடுக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஓனா எழுத தெரியலன்னா கொஸ்டின்ல இருக்கிறதையாவது பார்த்து நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். சரியா, இப்ப அடுத்த குறிப்பேட்டு பதிவு போடலாம். அடுத்த நடவடிக்கை பாருங்க, 8/6/2016 மின் கட்டணம் செலுத்தியது ரூபாய் 5000 அப்படின்னு கொடுத்திருக்கு. சரியா, இப்ப இதுல வந்து பாருங்க, இதுலயும் 2 கணக்கு இருக்கு, ரொக்க கணக்கும் இருக்கு, மின் கட்டணங்கிறதும் இருக்குது, மின் கட்டண கணக்கும் இருக்குது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா மின் கட்டணம்ங்கிறது வந்து பெயரளவு கணக்கு. பெயரளவு கணக்கு என்ன சொல்லுது, செலவுகளும் நஷ்டங்களும் பற்றுன்னு சொல்லுது. அப்ப கம்பெனியோட செலவு எதுவா இருந்தாலும் அது வந்து என்னதான், பற்றுதான். அப்ப இது பற்றுனா ரொக்கங்கிறது வரவு. ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. ஆனாலும் இது எப்படி ரூல்ஸ் படி எப்படின்னு சொல்லி யாரா கேட்டாங்கன்னா, ரொக்கங்கிறது சொத்து கணக்கு. சொத்து கணக்குல என்ன சொல்லுது, உள்வருவன பற்று, வெளி செல்வன வரவுன்னு சொல்லுது. அப்ப ரூபாய் வெளியே போறதுனால ரொக்கம் வந்து வரவு அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரியா, இப்ப இதுக்கு நம்ம என்ட்ரி போடலாம். பாருங்க எப்படி பண்ணணும், மின் கட்டணம் கணக்கு பற்று. ஏன்னா இது வந்து ஒரு செலவு கம்பெனிக்கு, அதனால பற்று பண்றோம். ரொக்கம் வந்து வெளியே போகுது, அதனால ரொக்கத்தை வரவு செய்யறோம். சரியா, ரொக்க கணக்கு வரவு. இதுல அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்க, ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்துருக்கு. அப்போ ரெண்டுலயும் 5000 ரூபாய் போட்டுருங்க. பற்றுலையும் போட்ட பற்றும் வரவும் எப்பவுமே என்ன செய்யணும், ஒண்ணு போல இருக்கணும், ரெண்டு ஈக்குவலா இருக்கணும், எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. சரி, இப்போ குறிப்பு எழுதணும். மின் கட்டணம் செலுத்தியது. சரியா, மின் கட்டணம் செலுத்தியது அப்படின்னு சொல்லி
அதோடைய குறிப்பு எழுதணும். ஏன்னா குறிப்பை வச்சுதான் இது கரெக்டா அப்படிங்கறதை யாருமே என்ன செய்ய முடியும், செக் பண்ண முடியும். சரி, இப்ப நம்ம அடுத்த நடவடிக்கைக்கு போலாம். இதுல பாருங்க, 10/6/2016 சொந்த செலவுக்கு பணம் எடுத்தது ரூபாய் 10,000. அப்போ இதுல பாருங்க, இதுல வந்து ரூபாய் வந்து என்னது, சொந்த செலவுக்கு முதலாளி வந்து கம்பெனில இருந்து பணம் எடுத்திருக்காரு. அப்படி பணம் எடுத்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ரூபாய் அதாவது 10,000 ரூபாய் அந்த பிசினஸ் விட்டு, அதாவது அந்த கம்பெனியை விட்டு வெளியே போகுது. அவர் எடுத்துட்டார் இல்லையா, அவர் வீட்டுக்கு கொண்டு போயிருவார் இல்லையா, அப்போ பணம் கம்பெனி விட்டு வெளியே போகுது. அப்போ ரொக்க கணக்கு என்னது, வரவு. இது வரவுனா இந்த அவர் சொந்த செலவுக்கு எடுத்தாருனாலே அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எடுப்பு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணக்குக்கு பேரு எடுப்பு கணக்கு. எடுப்பு கணக்கு. அப்ப இது வரவுனா எடுப்பு கணக்கு பற்று. சரி, அதுதான் இப்ப எழுத போறோம். அப்போ எடுப்பு கணக்கு பற்று, எப்பவுமே எடுப்பு கணக்கு வந்து பற்று தான் வரும். பற்று. ரொக்க கணக்கு வரவு. ஏன்னா ரொக்கம் வெளியே போகுது. எவ்வளவு ரூபாய், 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் போடணும். ரெண்டுலயும் பற்றுலையும் போடணும், வரவுலையும் போடணும். குறிப்பு என்ன எழுதுவீங்க, சொந்த செலவுக்கு பணம் எடுத்தது அப்படின்னு சொல்லி போடணும். சரியா? சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் எடுப்பு கணக்கு பற்று பண்றோம், இது வந்து ஆள்சார் கணக்கு. இது வந்து யாரு ரூபாயை அந்த பிசினஸ்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க, ஓனர் முதலாளி எடுத்துட்டு போறாரு. அப்ப பெறுபவர் பற்று. இது வந்து அவரோட சொந்த ஆள்சார் கணக்கு. அதனால பெறுபவர் பற்றுங்கிறனால எடுப்பு கணக்கை பற்று பண்றோம். ரொக்கம் வெளியே போறனால ரொக்கத்தை வரவு பண்றோம். ஏன்னா இது சொத்து கணக்கு. சொத்து கணக்கு படி என்னது, வெளி செல்வன வரவு. அதுபடி பண்ணிருக்கோம். சரியா? இப்போ அடுத்த நடவடிக்கையை பார்க்கலாம். இந்த நடவடிக்கையில பாருங்க, 12/6/2016 சொந்த செலவுக்கு வங்கியில் பணம் எடுத்தது ரூபாய் 12,000. அதே முதலாளி என்ன பண்றாரு, இந்த இதுல வந்து வியாபாரத்துல இருந்து, அதாவது கம்பெனில இருந்து ரூபாய் எடுத்திருக்காரு. இது வந்து அந்த கம்பெனிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும்ல, அதுல இருந்து அந்த பேங்க்ல இருந்து ரூபாய் எடுத்திருக்காரு. அப்போ இதுல பாருங்க, இதுலயும் எடுப்பு கணக்கு தான் பற்றாகும். ஏன் எடுப்பு கணக்கு பற்றுனா, அவர் தானே பெறுபவர். அதாவது ஆள்சார் கணக்குப்படி என்னது, பெறுபவர் பற்று. அப்போ முதலாளியோட எடுப்பு கணக்கு வந்து பற்று. அடுத்து வந்து இதுலயும் ரொக்கம் தான் வெளியே போகுது. ரொக்கம் தான் வெளியே போகுது. ஆனா எங்க இருந்து போகுது, வங்கியில இருந்து போகுது. வங்கி தான் கொடுக்குது. வங்கியும் ஆள்சார் கணக்கு தான். அப்போ கொடுப்பவர் யாரு, வரவு. பெறுபவர் பற்று, கொடுப்பவர் வரவு. பெறுபவர் முதலாளி, அதனால முதலாளியோட எடுப்பு கணக்கு பற்று. கொடுப்பவர் வங்கி, அதனால வங்கி கணக்கு வரவு. சரியா? வங்கி கணக்கு வரவு. இதுல வந்து ரூபாய் எவ்வளவு, 12,000. சோ 12,000 ரூபாய் பற்றுலையும் போடணும், வரவுலையும் 12,000 ரூபாய் போடணும். குறிப்பு என்ன எழுதுவீங்க, வங்கியில் சொந்த செலவுக்கு பணம் எடுத்தது அப்படின்னு போடணும். எப்பவுமே இந்த குறிப்புங்கிறது வந்து ஷார்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கணும். அதை பற்றிய தகவலா இங்க இருக்கணும். சரியா? இப்ப அடுத்த நடவடிக்கையை பார்க்கலாம். பாருங்க, இந்த நடவடிக்கையில என்ன சொல்லியிருக்கு, 18/6/2016 கழிவு பெற்றது ரூபாய் 1,500 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப கழிவு பெற்றதுன்னா இதுல என்ன பாருங்க, இது வந்து ரொக்க கணக்கு. ரொக்கம் உள்ள வருது, அப்போ ரொக்கம் பற்று. அப்போ என்னது, கழிவு வரவு. ஏன் கழிவு வரவு, பெயரளவு கணக்கு என்ன சொல்லுது, செலவுகளும் நஷ்டங்களும் பற்று, வருமானமும் லாபமும் வரவு. கழிவுங்கிறது கம்பெனிக்கு ஒரு லாபம் இல்லைன்னா ஒரு வரவு. ரொக்கம் வந்து உள்ள வருது. அப்போ ரொக்க கணக்கு பற்று. இன்னொன்னு என்னது, கழிவு கணக்கு வரவு. ஏன்னா கழிவுங்கிறது ஒரு பெயரளவு கணக்கு, அந்த கம்பெனிக்கு இது ஒரு வருமானம், அதனால வரவு. ரொக்கங்கிறது சொத்து கணக்கு, உள் வருவனை எல்லாம் பற்று. அப்ப ரொக்கங்கிறது உள்ள வந்ததுனால அது பற்று வைக்கிறோம். சரி, இப்ப இதுக்கு என்ன குறிப்பு எழுதுவீங்க, கழிவு பெற்றது அப்படின்னு குறிப்பு எழுதணும். சரியா? இப்ப இதுக்குரிய அமௌண்ட் எவ்வளவு, 1,500, அதாவது 1,500 ரூபாய். அத இதுல எழுதணும். அவ்வளவுதான், இந்த குறிப்பேடு முடிஞ்சது. சரியா? இப்ப அடுத்த நடவடிக்கை நம்ம பார்க்கலாம். அடுத்த நடவடிக்கை பாருங்க, 14/6/2016 கொள்முதல் செய்தது.
ரூபாய் 10,000 அப்படின்னு இருக்கு. சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா கொள்முதல் செய்தது அப்படின்னா சரக்கு உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த சரக்கு வாங்கிட்டோம்னாலே அதுக்கு பேரு கொள்முதல் கணக்குன்னு சொல்லி தான் வைப்பாங்க. சரியா? ஏன்னா சொத்து கணக்கு என்ன சொல்லுது? உள்வருவன பற்று. அப்ப சரக்கு உள்ள வருது, அதனால கொள்முதல் கணக்கு பற்று. ரொக்கம் என்ன செய்யுது? வெளியே போகுது. அதாவது நம்ம பொருள் சரக்கு வாங்கினதுக்கு ரூபாய் கொடுத்துருக்கோம், அப்போ ரொக்கம் வந்து வரவு, கொள்முதல் பற்று. அதாவது சரக்குகளுக்கு மட்டும் பேர் வேற வேற மாதிரி இருக்கும். சரியா? கொள்முதல் பண்ணும்போது அதுக்கு வந்து என்ன செய்யறோம்? கொள்முதல் கணக்குனே வைக்கிறோம். அது சரக்கு கணக்கு பற்றுன்னு வைக்க கூடாது. மற்ற சொத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் அந்தந்த சொத்துக்கள் பேரை தான் வைக்கணும். ஆனா இந்த சரக்குகளுக்கு மட்டும் கொள்முதல்ங்கிற பேர் தான் வைக்கணும். சரியா? இப்ப இதுக்குரிய குறிப்பேட்டு பதிவு நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, இவ்வளவு நேரம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் தனித்தனி பாக்ஸா போட்டு போட்டு சொல்லி கொடுத்தேன். பொதுவாக அக்கௌண்டன்ஸ் நோட்ல அப்படி தனித்தனியா போடக்கூடாது, மொத்தமா கணக்கு கொடுத்துருப்பாங்க. அது நீங்க என்ன செய்யணும்? அவ்வளவு ஒரே பக்கத்துல 2-3 பக்கம் கூட சில நேரம் என்ன செய்யும்? குறிப்பேட்டு பதிவு வரும். அது எப்படி போடணுங்கிறத இப்ப நான் அதே கணக்கை வந்து நான் என்ன செய்யறேன்? சொல்லி கொடுக்க போறேன். சரியா? இப்ப தேதி அடுத்தால நம்ம பார்த்த தேதி என்ன பார்த்தோம்? 14ஆம் தேதி இல்லையா? வருஷம் என்னது? 2016 ஜூன் 14ஆம் தேதி. சரியா? அப்ப விபரத்துல என்ன எழுதணும்? இப்ப இதுல நம்ம என்ன பார்த்தோம்? கொள்முதல் செய்தது ரூபாய் 10,000 பார்த்தோம். அப்போ கொள்முதல் கணக்கு பற்று. ஏன்னா சரக்கு உள்ள வரதுனால அதுக்கு கொள்முதல்னு பேரு கொடுக்கறோம், அதனால அதை பற்று பண்றோம். அதாவது சொத்து கணக்கு என்ன சொல்லுது? உள்வருவன பற்று. சரக்கு உள்ள வந்ததுனால அதுக்கு கொள்முதல்னு பேரு கொடுத்து பற்று பண்ணிட்டோம். அடுத்து எது வெளியே போகுது? ரொக்கம் வெளியே போகுது. அப்போ ரொக்க கணக்கு வரவு. குறிப்பு என்ன எழுதுவீங்க? கொள்முதல் செய்தது. கொள்முதல் செய்தது. சரி, அதுக்கு எவ்வளவு ரூபாய்? 10,000 ரூபாய். சரியா? அப்போ பற்றுலையும் 10,000, வரவுலையும் 10,000. எல்லாத்துலயுமே பற்று வரவு போடும்போது அதுக்கு கீழே ரூபாய் அப்படின்னு போட்டுறணும். ஏன்னா நம்ம ரூபாய் மதிப்பு தான் கீழே எழுதுறதுனால மேலே அதை போட்டுறணும். சரியா? இப்ப அடுத்த நடவடிக்கை நம்ம பார்க்கலாம். பாருங்க, அடுத்த நடவடிக்கை 15/6/2016 ராமனிடம் ரூபாய் 20,000க்கு கொள்முதல் செய்தது அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, உங்க கொஸ்டின்ல இப்படிதான் இருக்கும், வரிசையா இருக்கும். இப்ப முதல்ல போட்டது கொள்முதல் செய்தது அப்படின்னு மட்டும் பார்த்தோம். அதுல வந்து பேர் இல்ல, ஆனா இதுல பேர் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ரூபாய் கொடுக்காம இந்த ராமன்கிறவற்றை வந்து என்ன பண்ணிருக்கோம்? கொள்முதல் பண்ணிருக்கோம். அப்போ இதுலயும் பாருங்க, கொள்முதல்ங்கிறது ஒரு அக்கவுண்ட், ராமன்கிறது அடுத்த அக்கவுண்ட். அப்ப பாருங்க, கொள்முதல்ங்கிறது என்னது? சரக்கு உள்ள வருது. அப்ப உள் வருவன பற்று. கொள்முதல் கணக்கு பற்று கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ராமன் கணக்கு வரவுதான், தப்பு கிடையாது. ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ராமன் யாரு? கொடுப்பவர். ராமன் வந்து நமக்கு சரக்கு கொடுப்பவர், அதனால ஒரு வரவு. அப்படிதானே? ஆல்சா கணக்குப்படி அப்படித்தானே? பெறுபவர் பற்று, கொடுப்பவர் வரவு. அதனால ராமனை வரவு வைக்கிறோம். கொள்முதல்ல ஏன் பற்று வைக்கிறோம்? சரக்கு உள்ள வரதுனால பற்று வைக்கிறோம். சரியா? இப்ப இதுக்குரிய குறிப்பேட்டு பதிவு பார்க்கலாம். அடுத்த குறிப்பேட்டு பதிவு போடும்போது ஒரு லைன் மட்டும் லீவ் பண்ணிருங்க. பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா தெளிவா இருக்கும். இதுல வந்து லைன் லீவ் பண்ண முடியாதனால நான் கோடு போட்டிருக்கேன். ஒவ்வொரு நேரமும் வருஷம், மாசம் அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. தேதியை மட்டும் போட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம்? குறிப்பேட்டு பதிவை எழுதிடலாம். அப்படி தொடர்ந்து எழுதணும். அதே மாதிரி இந்த மேல உள்ள காலம்ஸும் திரும்ப திரும்ப போட வேண்டாம். முதல்ல புரியதுக்காக தனித்தனி பாக்ஸ்ல போட்டு சொல்லி கொடுத்தேன். ஆனா நீங்க கிளாஸ்ல எல்லாம் நோட்ல எழுதும் போது ஒரு கொஸ்டின் அப்படின்னா மொத்தமா இருக்கும். அது எப்படி வரிசையா டேட்டை மட்டும் அப்படி போட்டு 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 எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பண்ணணும். இப்ப இந்த குறிப்பேட்டு பதிவை நம்ம பார்க்கலாம். இதுல என்ன பார்த்தோம்னா, ராமனிடம் 20,000க்கு கொள்முதல் செய்ததுன்னு சொல்லி இருக்குது. அப்போ கொள்முதல் கணக்கு எப்பவும் போல பற்று தான். ஏன்னா சரக்கு வந்து உள்ள வருது. அப்போ உள் வருவதுன்னா பற்றுங்கிறதுனால கொள்முதல் கணக்கு பற்றுதான். யாரு கொடுக்கறாங்க சரக்கு? ராமன் கொடுக்கிறாரு. அப்ப ராமன் கொடுப்பவர், அதனால ராமன் கணக்கு வரவு. அதாவது ஆள்சார் கணக்கு என்ன சொல்லுது? பெறுபவர் பற்று, கொடுப்பவர் வரவுன்னு சொல்லுது. ராமன் கொடுப்பவரா இருக்கிறனால அவரை வரவு வைக்கிறோம். எவ்வளவு ரூபாய்? 20,000 ரூபாய். சரியா? 20,000 ரூபாய். இப்போ இதுக்கு குறிப்பு எழுதணும். என்ன எழுதுவீங்க? ராமனிடம் கொள்முதல் செய்தது. ஏன் இதுல வந்து பேர் போடுறோம்னா, ராமனுக்கு நம்ம ரூபாய் கொடுக்கல, அதனால அவர் பேர் இருந்தாதான் திரும்ப அவரை பார்த்து அவருக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம ரூபாய் கொடுக்க முடியும். அதனாலதான் இதுல வந்து பேரு வருது. சரியா? இப்போ அடுத்த நடவடிக்கை பார்க்கலாம்.
அடுத்து பாருங்க, 17/6/2016 விற்பனை செய்தது ரூபாய் 5000 அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல பாருங்க, இதுலயும் 2 கணக்கு இருக்கு. விற்பனை கணக்கு, ரொக்க கணக்கு 2 இருக்கு. சரியா? இப்போ வந்து ரொக்கம் வந்து என்ன செய்யுது, விற்பனை பண்ணும்போது ரொக்கம் வந்து உள்ள வரும் இல்லையா? நம்ம ஒரு கடையில உட்காந்துருக்கோம், ரூபாய் வந்து உள்ள வருது. அப்போ உள் வருவன பற்றுங்கிறபடி இதை பற்று பண்ணிருக்கோம். இது பற்றுனா விற்பனை வரவு தான். சரியா? ரூல்ஸ் படி சொல்லி பாருங்க, விற்பனை ஏன் வரவாகுது, சரக்கு வெளியே போகுது. அப்போ நம்ம சொத்து கணக்கு என்ன சொல்லுது, உள்வருவன பற்று வெளி செல்வன வரவுன்னு சொல்லுது. அதனால விற்பனையை வர வைக்கும். ரூல்ஸ் படியும் பாத்துக்கணும். ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது போடுறது ரொம்ப ஈஸி தான். சரியா? இப்ப இதுக்கு உரிய நம்ம குறிப்பேட்டு பதிவை பார்க்கலாம். இதுல பாருங்க, அந்த குறிப்பேட்டு பதிவு முடிஞ்ச உடனே நான் இதுல ஒரு லைன் போடுறேன். நீங்க உங்க நோட்ல ஒரு லைன் விட்டுட்டு அடுத்தால எழுதுங்க. சரியா? இதுல வந்து தேதி என்ன போட்டிருக்கு, 17ஆம் தேதி. இனிமே தேதி மட்டும் போட்டா போதும். எல்லாத்துக்கும் சும்மா அந்த மாதிரி வருஷம் மாசம் எல்லாம் போட்டுட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. தலைப்பும் ஒரு முறை போட்டுட்டு என்ன செய்யணும், நம்ம வரிசையா தேதியை போட்டு இனிமே நம்ம போட்டுட்டே இருக்கணும். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்கு, விற்பனையை பத்தி சொல்லியிருக்கு. அப்போ விற்பனை பண்றோம்னாலே ரொக்கம் வந்து உள்ள வருது. ரொக்க கணக்கு பற்று, ஏன்னா உள் வருவன பற்று, அதனால ரொக்கத்தை பற்று பண்றோம். விற்பனை கணக்கு வரவு, ஏன்னா சரக்கு வெளியே போகுது. வெளி செல்வன வரவுங்கிற ரூல்ஸ் படி விற்பனை கணக்கை வரவு வைக்கும். அடுத்து வந்து அதுக்கு என்ன செய்யணும், குறிப்பு எழுதணும். ரொக்க விற்பனை, ரொக்க விற்பனை அப்படின்னு ஷார்ட்டா எழுதினா போதும். இதுல 5000 ரூபாய் விற்பனை பண்ணிருக்கோம். அதனால 5000 ரூபாய் என்ன பண்ணணும், பற்றுலையும் போடணும் வரவுலையும் போடணும். எப்பவுமே பற்றும் வரவும் ஈக்குவலா இருக்கும் மாதிரி பாத்துக்கணும். சரியா? இப்போ அடுத்த நடவடிக்கைக்கு போகலாம். பாருங்க, 18/6/2016 பீட்டருக்கு ரூபாய் 8000க்கு விற்பனை செய்தது அப்படின்னு இருக்கு. அப்ப பாருங்க, போனதுல வந்து விற்பனை செய்ததுன்னு மட்டும் இருந்துச்சு, பேர் எழுதல. ஏன்னா ரொக்கத்துக்கு விற்கும் போது பேர் எழுதணும்னு அவசியமே இல்லை, அவங்களை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா இதுல வந்து என்னது, நம்ம வித்திருக்கோம் ஆனா ரூபாய் வாங்கல, அப்போ பேரை எழுதி வச்சுதான் ஆகணும் இல்லையா? அதனாலதான் பேரை எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க இதுக்கு வந்து குறிப்பேட்டு பதிவு போடும்போது இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. முதல்ல ரொக்கம் இருக்கு. சரியா? அடுத்து பீட்டர்ங்கிற ஒரு ஆள் இருக்கிறார். 2 கணக்கு இதுலயும் இருக்குது. அப்போ நம்ம விற்பனை செய்யும் போது என்னது, ரூபாய் உள்ள வந்திருக்கணும். ஆனா இங்க வந்து என்ன இல்ல, ரூபாய் வரல. அதனால இந்த இதை நம்ம ரூபாய எடுக்க முடியாது. அப்ப இதுக்கு அடுத்த அக்கௌண்ட் என்னது, விற்பனை கணக்கை எடுத்துக்கணும். எப்பவுமே ரூபான்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது. ஆனாலும் இதுல பேர் இருக்கனால ரூபாயை எடுக்க கூடாது. எதை தான் எடுக்கணும், பீட்டர்ங்கிற கணக்கை தான் எடுக்கணும். இதுல விற்பனை இருக்கு. அப்ப விற்பனைனா என்ன அர்த்தம், விற்பனை எப்பவுமே வரவு தான் வரும். ஏன் வரவு வரும், விற்பனை பண்ணும்போது பொருள் வந்து நம்ம கடையை விட்டு வெளியே போகுது. அப்போ நம்ம சொத்து கணக்கு என்ன சொல்லுது, வெளி செல்வன வரவுன்னு சொல்லுது. சரக்கு வெளியே போறதுனால விற்பனை கணக்கு எப்பவுமே வரவு தான் வரும். விற்பனை கணக்கு வரவுனா பீட்டர் கணக்கு பற்றுதான். ஏன் பீட்டரை பற்று வைக்கும், அவர் வந்து யாரு, பெறுபவர். நம்ம ஆள்சார் கணக்கு என்ன சொல்லுது, பெறுபவர் பற்று. அதனால பீட்டர் கணக்கை பற்று வைக்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி குறிப்பேட்டு பதிவுல போடலாங்கிறத இப்ப பார்க்கலாம். சரி, போன அந்த குறிப்பேட்டு பதிவு முடிஞ்ச உடனே ஒரு லைன் லீவ் பண்ணிடணும். சரி, இப்போ வந்து அடுத்த டேட் என்னது சொல்லியிருக்கு, 18ஆம் தேதி. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்கு, விற்பனை பண்ணதை பத்தி தான் இதுலயும் சொல்லியிருக்கு. ஆனா என்ன சொல்லியிருக்கு, பேர் கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப இது நீங்க எப்படி போடுவீங்க, பீட்டர் கணக்கு பற்று, ஏன்னா அவர் தான் பெறுபவர். பொருளை நம்ம கடையில இருந்து சரக்க வாங்கினவரு. அப்போ பீட்டர் கணக்கு பற்று. சோ வெளி செல்வன வரவுங்கிற ரூல்ஸ் படி விற்பனை கணக்கை வரவு வைக்கிறோம். குறிப்பு என்ன எழுதுவீங்க, பீட்டருக்கு விற்பனை செய்தது அப்படின்னு சொல்லி எழுதணும். சரியா? இதுக்குரிய தொகை எவ்வளவு, 8000 ரூபாய். சரியா? அப்போ பற்றுக்கு நேர 8000, வரவுக்கு நேர 8000 போட்டு முடிச்சிடணும். சரியா? இப்போ அடுத்த நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நடவடிக்கை பாருங்க, 20/6/2016 ராமனுக்கு திருப்பி அனுப்பியது ரூபாய் 2000 சொல்லி போட்டிருக்கு. அப்போ ராமனுக்கு திருப்பி அனுப்பியதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடவடிக்கை இருக்குதுங்கிறத பார்க்கணும் நம்ம அந்த கொஸ்டின்ல. சரியா? பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, 15ஆம் தேதி ராமனிடம் ரூபாய் 20,000க்கு கொள்முதல் செய்ததுன்னு இருக்கு. அப்போ ராமன்ட்ட வாங்கின பொருள்ல ஏதோ டேமேஜ் இருந்திருக்கு. அது நம்ம என்ன செய்யறோம், திருப்பி அனுப்புறோம். எவ்வளவு ரூபாய்க்குள்ளது, 2000 ரூபாய்க்குள்ளது திருப்பி அனுப்புறோம். அப்ப இதுக்கு பேர் என்னது, கொள்முதல் திருப்பம். கொள்முதல் செஞ்சதுல
வர்றத டேமேஜ் வர்றத நம்ம திருப்பி அனுப்பணும்னா அதுக்கு பேரு கொள்முதல் திருப்பம். அப்போ இந்த சரக்குக்கு இன்னொரு பேர் என்னது? கொள்முதல் திருப்பம். சரக்கு வெளியே போறதுனால திருப்பி அனுப்புற கணக்குக்கு பேரு கொள்முதல் திருப்பம். அதுதான் என்னது? கொள்முதல் திருப்பம் போது குட்ஸ் வெளியே போகுது இல்லையா சரக்கு, அப்போ அது வரவு. இது யாரு வாங்குறாரு? அந்த சரக்கை நம்ம அனுப்புற சரக்கை வாங்குவார், பெறுபவர் யாரு? ராமன். சோ அவர் பற்று. அவ்வளவுதான். இதுதான் இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம குறிப்பேட்டு பதிவுல போட போறோம். பாருங்க, இதுல தேதி 20ஆம் தேதி. சரியா? நம்ம ராமனுக்கு தானே திருப்பி அனுப்புறோம். அப்ப ராமன் கணக்கு பற்று. ராமன் கணக்கு பற்று. இந்த திருப்பத்துக்கு பேர் என்னது? கொள்முதல் திருப்பம். ஏன்னா கொள்முதல் பண்ணதுல டேமேஜ், அதனால கொள்முதல் திருப்பம். கொள்முதல் திருப்பம் கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி போடணும். சரியா? ஏன் இதுல வரவு பண்றோம்? அதாவது வெளி செல்வன சொத்து கணக்குல என்ன சொல்லுது? உள்வருண பற்று, வெளி செல்வன வரவு. கொள்முதல் திருப்பத்துல சரக்கு வெளியே போகுது, யாற்ற வாங்கினமோ அவங்ககிட்ட திருப்பி அனுப்புறோம் கம்பெனியை விட்டு, அதனால அது வரவு. ஏன் ராமனை பற்று பண்றோம்? ஆள்சார் கணக்குப்படி பெறுபவர் பற்று, அதனால அவரோட கணக்கு என்ன செய்யறோம்? பற்று பண்றோம். சரியா? அடுத்து என்ன செய்யணும்? குறிப்பு எழுதணும். என்ன எழுதுவீங்க? அதாவது ராமனுக்கு சரக்கு திருப்பி அனுப்பப்பட்டது, திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்னு எழுதணும். அவ்வளவுதான். இதுக்கு தொகை எவ்வளவு? ரூபாய் 2000 ரூபாய். சரியா? அப்போ ராமனுக்கு நேர, அதாவது பற்றுல 2000, அதே மாதிரி வரவுலையும் 2000 போடணும். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், பற்றும் வரவும் ஈக்குவலா இருக்கணும். சரியா? இப்ப அடுத்த நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நடவடிக்கையை பாருங்க. 22/6/2016 ராமன் கணக்கு முடிக்கப்பட்டது, ரூபாய் 17,500 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? அப்போ உடனே முன்னாடி உள்ள நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கணும். பாருங்க, இந்த பாருங்க, எத்தனாம் தேதி? 15/6/2016 ராமனிடம் ரூபாய் 20,000க்கு கொள்முதல் செய்ததுன்னு இருக்கு. அப்போ முதல்ல அவற்றை 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், கொள்முதல் பண்ணிருக்கோம். அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, ராமனுக்கு திருப்பி அனுப்புனது 20ஆம் தேதி திருப்பி அனுப்பியிருக்கோம். எவ்வளவு? 2,000 ரூபாய் திருப்பி அனுப்பியிருக்கோம். அப்போ 20,000 ரூபாய் வாங்கினது 2,000 ரூபாய் திருப்பி அனுப்பிட்டோம். அப்போ 20,000ல 2,000 போச்சுன்னா 18,000 ரூபாய் நம்ம அவருக்கு கொடுக்கணும். சரியா? 18,000 ரூபாய் அவருக்கு கொடுக்கணும். ஆனா நம்ம எவ்வளவுதான் கொடுத்திருக்கோம்? 17,500 தான் கொடுத்திருக்கோம். அப்ப மீதி உள்ள அந்த 500 ரூபாய் என்னது? தள்ளுபடி. தள்ளுபடி. அவர் என்ன செஞ்சிருக்காரு? நமக்கு தள்ளுபடி பண்ணிட்டாரு. சில கடைகளில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டாரு. அப்போ நம்ம இதுக்கு ஒரு என்ன செய்யணும்? குறிப்பேட்டு பதிவு போடணும். அது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல என்னெல்லாம் இருக்குங்கிறத பாத்துருங்க. ராமன் கணக்கு இருக்கு, ரொக்க கணக்கு இருக்கு, தள்ளுபடி கணக்கு இருக்கு. 3 இருக்கு. ஆனா பற்றும் வரவும் ஈக்குவலா இருக்கணும். அது எப்படி போடலாங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல தேதி 22ஆம் தேதி. இப்போ ராமன் கணக்கு பற்று, காசு, அதாவது ராமனுக்கு நம்ம ரூபாய் கொடுக்கும். அப்போ ரொக்க கணக்கு வரவு. இப்ப தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவங்க தள்ளுபடி 500 ரூபாய் பண்ணிருக்காங்க. அது நம்ம கம்பெனிக்கு என்னது? வருமானம். அதனால தள்ளுபடிய, ஏன்னா தள்ளுபடி அப்படிங்கிறது ஒரு பேரளவு கணக்கு, அதனால அது வரவாகுது. அப்போ ராமன் கணக்குல நம்ம 18,000 ரூபாய் போடணும். நான் சொல்ற புரியுதா? ராமன் கணக்கு ஏன் பற்று பண்றோம்னா, வரவுல இருக்கிறத பற்றுல எழுதினாதான் அது என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். அதனால 18,000 பற்றுல ராமன் கணக்க போடுறோம். ரொக்கம் வெளியே போறதுனால ரொக்கத்தை வரவு வைக்கிறோம். வெளி செல்வன வரவு தானே. ரொக்கம் எவ்வளவு வெளியே போயிருக்கு? 17,500 ரூபாய் வெளியே போயிருக்கு. சரி, அடுத்து தள்ளுபடி எவ்வளவு? தள்ளுபடி நம்ம கம்பெனிக்கு லாபம். அதனால அது வருமானம். லாபங்கிறத விட வருமானம். அதனால அதை என்ன செய்யறோம்? வரவு வைக்கிறோம். இப்போ என்ன பண்றீங்க? குறிப்பு எழுதணும். என்ன, எப்படி குறிப்பு எழுதுறது? ராமன் கணக்கு முடிக்கப்பட்டு தள்ளுபடி பெறப்பட்டது அப்படின்னு எழுதணும். அவ்வளவுதான். சரியா? அடுத்த நடவடிக்கை என்னன்னு பார்க்கலாம். அடுத்த நடவடிக்கை பாருங்க. 23/6/2016 பீட்டர் திருப்பி அனுப்பியது ரூபாய் 1000. அப்போ உடனே முன்னாடி பார்க்கணும், பீட்டர்ட்ட என்ன நடவடிக்கை நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த இருக்கு பாருங்க.
18/6/2016 பீட்டருக்கு 8000க்கு விற்பனை செய்ததுன்னு இருக்கு. அப்போ பீட்டருக்கு விற்பனை செஞ்சிருக்கோம், ரூபாய் வாங்கல. இப்போ என்ன பண்றாரு, அதுக்கு இடையில ஏதோ டேமேஜ் இருந்திருக்கு. அதனால அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, திருப்பி அனுப்பியிருக்காரு, நம்ம கடைக்கு திருப்பி அனுப்பியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்னது, விற்பனை திருப்பம். விற்பனை திருப்பம். விற்பனை திருப்பம்னா சரக்கு திரும்ப உள்ள வருது கடைக்குள்ள. அப்போ விற்பனை திருப்பம் எப்பவுமே என்னதான், பற்று. விற்பனை திருப்பம் பற்றுனா பீட்டர் வரவு. ஏன் பீட்டரை வர வைக்கிறோம், பீட்டர் தான் யாரு, கொடுப்பவர். அதனால பீட்டரை வர வைக்கும். இதுக்குரிய குறிப்பேட்டு பதிவை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுல பாருங்க, தேதி 23. இது என்னது, விற்பனை திருப்பம். விற்பனை திருப்பங்கிற போது அது எப்பவுமே என்னதான் வரும், பற்றுதான். ஏன்னா நம்ம கடைக்கு திரும்ப வந்திருக்கு, நம்ம வித்த சரக்கு ஏதோ டேமேஜ் இருந்ததுனால உள்ள வந்திருக்கு. சோ விற்பனை திருப்பம் கணக்கு பற்று அப்படின்னு போடணும். சரியா, பீட்டர் கொடுப்பவர், அதனால அவரோட கணக்கை வர வச்சிருக்கோம். இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு குறிப்பு எழுதணும். குறிப்பு என்ன எழுதலாம், இதுக்கு பீட்டர் 1000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கை திருப்பி அனுப்பினார். திருப்பி அனுப்பினார் அப்படின்னு கொடுக்கலாம். சரியா, சரி. இப்ப அடுத்த நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நடவடிக்கை பாருங்க, 25/6/2016 பீட்டர் கணக்கு முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. பீட்டருக்கு விற்பனை செஞ்சது 8000 மைனஸ் அவர் திருப்பி அனுப்பினது 1000. அப்போ பீட்டர்ட்ட இருந்து நம்ம எவ்வளவு வாங்கணும், 7000 ரூபாய் வாங்கணும். அப்போ கணக்கு முடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்க அமௌண்ட் பாருங்க, வெறும் 6800 தான் சொல்லியிருக்கு. அப்போ மீதி உள்ள அந்த 200 ரூபாய் என்னது, தள்ளுபடி. சரி, அந்த அக்கௌண்ட்டுக்கு பேரு தள்ளுபடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இதுல என்னெல்லாம் கணக்கு இருக்கு, பீட்டர் கணக்கு இருக்கு, ரொக்கம் கணக்கு இருக்கு, தள்ளுபடி கணக்கு இருக்கு. இதுல எது பற்று எது வரவுன்னு சொல்லி பார்க்கலாமா. இதுலயும் பற்றும் வரவும் சேமா தான் இருக்கும். சரியா, அப்போ இதுல என்ன போடுவீங்க, ரொக்கம் நமக்கு தான் உள்ள வருது, அப்படிதானே. அப்போ ரொக்க கணக்கு பற்று. ரொக்க கணக்கு பற்று. அப்போ பீட்டர் கணக்கு கட்டாயம் வரவு தான். ஆனா பீட்டர் கணக்கு 7000 ரூபாய்க்கு என்ன செஞ்சிருக்கணும், வரவு வச்சிருக்கணும். ஏன்னா அவரோட கணக்கு கேன்சல் பண்ணணும்னா 7000 கட்டாயம் என்ன செய்யணும், அல்லாட்டி அவர் இன்னும் கொடுக்கலங்கிற மாதிரி கணக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால 7000 கட்டாயம் வரவு வைக்கணும். அப்போ பற்று 6800 வச்சோம்னா மீதி உள்ள 200 ரூபாயை தள்ளுபடியில வைக்கணும். சரியா, அதை எப்படி நம்ம குறிப்பேட்டு பதிவுல போடலாங்கிறத இப்ப பார்க்கலாம். இதுல பாருங்க, தேதி 25ஆம் தேதி, ரொக்க கணக்கு பற்று. ஏன்னா அவர் அவருக்கு நம்ம விற்பனை பண்ணியிருக்கோம், அவர் ரூபாய 25ஆம் தேதி தான் கொண்டு கொடுக்கறாரு. ரொக்கம் உள்ள வரனால உள்வர்வன பற்றுங்கிறனால ரொக்க கணக்க பற்று வைக்கிறோம். தள்ளுபடி கணக்கும் பற்று. அப்போ பீட்டர் கணக்கு வரவு. பாருங்க, இன்னொருக்கா சொல்றேன் பாருங்க, ரொக்கம் உள்ள வருது, அதனால உள்வர்வன பற்றுங்கிறனால ரொக்கம் எவ்வளவு ரூபாய் கொண்டு வராரு அவரு, 6800 தான் கொடுக்காரு. 6800 ரூபாய் கொண்டு வராரு. சரியா, கொடுக்கறாரு, நம்ம கடையில கொண்டு கொடுக்கறாரு. அப்போ ஆனா பீட்டர் கணக்குல எவ்வளவு இருக்கு, 7000 கணக்கு காட்டுது. அதை என்ன செய்யணும், இப்ப கேன்சல் பண்ணதுக்கு தான் அவரை கிரெடிட் பண்றோம், அதை வரவு வைக்கிறோம். அப்ப மீதி உள்ள டிஃபரன்ஸ் என்னது, தள்ளுபடி. தள்ளுபடி ஏன் பற்றாகுதுன்னா, நம்மளோட அதாவது பெயரளவு கணக்கு என்ன சொல்லுதுன்னா, செலவுகளும் நஷ்டங்களும் பற்றுன்னு சொல்லுது. அதனால தள்ளுபடிங்கிறது நம்ம கடைக்கு நம்ம கம்பெனிக்கு இது ஒரு செலவு, அதனால அதை பற்று பண்றோம். சரியா, இப்ப இதுக்கு என்ன குறிப்பு எழுதுவீங்க, பீட்டர் கணக்கு முடிக்கப்பட்டு தள்ளுபடி கொடுக்கப்பட்டது. தள்ளுபடி அது ரூபாயும் கூட எழுதிக்கலாம், ரூபாய் 200 கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதான். சரி, இப்ப அடுத்த நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த நடவடிக்கை பாருங்க, 27/6/2016 காப்பீட்டு கட்டணம் காசோலை மூலமாக கொடுக்கப்பட்டது, ரூபாய் 15000. அப்ப இது என்னது, கம்பெனிக்கு ஒரு செலவு. காப்பீட்டு கட்டணம்னா இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் சொல்லுவாங்களா, அதுதான் கம்பெனில இருந்து கட்டுறாங்க. அப்போ இது ஒரு செலவு. பெயர்ல கணக்கு என்ன சொல்லுது, செலவுகளும் நஷ்டங்களும் பற்று. அப்போ இது பற்று. பற்றுனா
காசோலை மூலமானாலே வங்கின்னு அர்த்தம். வங்கி வந்து வரவு. சரியா, வங்கி வரவு. இதுதான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், குறிப்பேட்டு பதிவா போட போறோம். காப்பீட்டு கட்டணம், காப்பீட்டு கட்டணம் பற்று. அடுத்து என்னது, இதே இது ரொக்கமா கொடுத்திருந்தோம்னா இல்ல ரொக்க கணக்கு வரவு வச்சிருப்போம். ஆனா இது வங்கி மூலம், அதான் காசோலையா கொடுக்கறதுனால வங்கி கணக்கு தான் வரவு அப்படின்னு சொல்லி வைக்கணும். சரியா, அப்போ இதுல வந்து என்ன எழுதுவீங்க, குறிப்பு காப்பீட்டு கட்டணம் கட்டணம் செலுத்தியது. அது கூட காப்பீட்டு கட்டணம் காசோலை மூலம் செலுத்தியது அப்படின்னா கரெக்டா இருக்கும். சரியா, அப்படி போடலாம். இதுக்கு தொகை எவ்வளவு, 15,000 ரூபாய். சரியா, சோ பற்றுலையும் 15,000, வரவுலையும் 15,000 போடணும். அவ்வளவுதான். அடுத்த குறிப்பேட்டு பதிவு போடலாம். பாருங்க, 28/6/2016 அலுவலக தேவைக்கு வங்கியில் பணம் எடுக்கப்பட்டது ரூபாய் 16,000 அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்ப அலுவலக தேவைக்கு பேங்க்ல இருந்து பணம் எடுத்தோம்னா இப்ப வந்து ரொக்கம் கம்பெனிக்கு உள்ள வருது, அப்படிதானே? அந்த ரொக்கம் ரூபாய் வந்து உள்ள வருது. அப்போ ரொக்கம் வந்து பற்று, வரவு என்னது, பேங்க், அதாவது வங்கி வந்து வரவு. ஏன்னா அவர் வந்து கொடுப்பவர் எப்பவுமே வரவு தானே. ஆல்சார் கணக்குப்படி என்னது, பெறுபவர் பற்று, கொடுப்பவர் வரவு. வங்கிங்கிறது ஒரு பெயர், ஒரு இன்ஸ்டிடியூஷனோட பெயர். ஐஓபி பேங்கா இருக்கலாம், ஏதோ ஒரு பேங்கோட பேரு. அதனால வரவு வைக்கிறோம். ஏன் பற்று வைக்கிறோம் ரொக்கத்தினா, ரொக்கம் உள்ள வருது. சொத்து கணக்கு என்ன சொல்லுது, உள் வருவன பற்றுன்னு சொல்லுது. அதனால பற்று வைக்கிறோம் ரொக்கத்தை. இப்ப இதுக்கு குறிப்பேட்டு பதிவு பார்க்கலாம். இதுக்கு தேதி 28, ரொக்கம் வந்து பேங்க்ல இருந்து வந்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா, ரொக்க கணக்கு பற்று, கொடுப்பவர் யாரு, வங்கி. அதனால அதாவது வங்கியில இருந்து எடுத்ததுனால வங்கி கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். அப்ப என்ன எழுதுவீங்க, குறிப்பு பணம் அலுவலக தேவைக்காக வங்கியில் எடுக்கப்பட்டது அப்படின்னு எழுதலாம். சரியா, இதுல தொகை எவ்வளவு, 16,000 ரூபாய். சரியா, அப்போ பற்றுல 16,000 ரூபாய், வரவுலையும் 16,000 ரூபாய். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், பற்றும் வரவும் ஈக்குவலா இருக்கணும். சரி, அடுத்த நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நடவடிக்கை பாருங்க, 29/6/2016 எழுதுபொருள் வாங்கியது ரூபாய் 2,000. இதுவரை சரக்கு வாங்கியதை பத்தி பாத்திருக்கீங்க, சரக்கு விற்றதை பத்தி பாத்திருக்கீங்க. சரக்கு வாங்கும் போது கொள்முதல் கணக்கு தான் பற்று வைக்கிறோம். ஆனா அதே நேரம் வேற எந்த சொத்துக்கள் வாங்கினாலும் நம்ம வந்து அந்த சொத்துக்களை தான் பற்றுன்னு சொல்லி வைக்கணும். ஏன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறதுனால தான் வித்தியாசப்படுத்த முடியுது. அப்போ இந்த கணக்குல வந்து எழுதுபொருள் வாங்கினதுல எழுதுபொருள் கணக்கு தான் ஒரு கணக்கா எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து என்னது, எழுதுபொருள் வாங்கும்போது ரூபாய் கொடுத்து தானே வாங்கியிருப்போம், அப்போ அது ரொக்க கணக்கு. அப்ப பாருங்க, இதுல எழுதுபொருள் உள்ள வருது. ரெண்டுமே இது வந்து எந்த கணக்கு தான், சொத்து கணக்கு தான். எழுதுபொருள் உள்ள வர்றதுனால பற்று, ரொக்கம் வெளியே போறதுனால வரவு. உள்ள வர்றது பற்று, உள் வருவன பற்று, வெளி செல்வன வரவு. இப்போ இதுக்குரிய குறிப்பேட்டு பதிவு போடலாம். இப்போ இதுல எழுதுபொருள் உள்ள வர்றதுனால எழுதுபொருள் கணக்கு பற்று, ரொக்கம் வெளியே போறதுனால ரொக்க கணக்கு வரவு. சரியா, இதுல வந்து எவ்வளவு ரூபாய், 2,000 ரூபாய். முதல்ல மறக்காம ரூபாய் எழுதிருங்க, அதுக்கு பிறகு குறிப்பு எழுதுங்க. சில குறிப்பு எழுதின பிறகு ரூபாய் எழுத மறந்துடக்கூடாது. சரியா, அடுத்து வந்து பாருங்க, இதுல குறிப்புல என்ன எழுதுவீங்க, எழுதுபொருள் வாங்கியது. சரக்கு வாங்கியதா இருந்தா மட்டும் கொள்முதல் கணக்கு தான் பற்று வைக்கணும். இது எழுதுபொருள் வாங்கியதுன்னு இருக்கிறதுனால எழுதுபொருள் கணக்கை பற்று வச்சிருக்கோம். சரியா, இப்போ அடுத்த நடவடிக்கையை பார்க்கலாம். பாருங்க, 30/6/2016 அரைகலன் வாங்கியது ரூபாய் 8,000. அரைகலன் அதாவது பர்னிச்சர் சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, நம்ம வீட்டில் உள்ள சோபா செட்டு, சேரு, அந்த மாதிரி பிசினஸ்லயும் சில பர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதான் அரைகலன் தமிழ்ல இருக்கு. சரியா, அப்போ பிசினஸ்க்குள்ள அரைகலன் உள்ள வருது. அப்போ இது பற்று.
ரூபாய் வெளியே போகுது. அதை வாங்கினதுக்காக நம்ம ரூபாய் கொடுத்துருக்கோம். அப்போ வரவு இதுவுமே என்னதான் சொத்து கணக்குல இருந்தா வந்திருக்கு. உள் வருவன பற்று, வெளி செல்வன வரவு. ரூபாய் வெளியே போகுது வரவு, உள்ள அரைகலன் வருது பற்று. இப்போ இதுக்கு குறிப்பேட்டு பதிவு போடலாம். சரி, இதுல அரைகலன் உள்ள வரனால அரைகலன் கணக்கு பற்று, அரைகலன் கணக்கு பற்று. எது வெளியே போகுது? ரூபாய் வெளியே போகுது. அதனால ரொக்க கணக்கு வரவு, ரொக்க கணக்கு வரவு. சரி, இதுல எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? அரைகலன் 8000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதனால 8000 ரூபாய் போட்டுருங்க. பற்றுலையும் போடுங்க, வரவுலையும் போடுங்க. போட்டுட்டு குறிப்பு எழுதணும். அரைகலன் ரொக்கத்திற்கு வாங்கியது. என்ன அர்த்தம்னா, காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், கடனுக்கு வாங்கலன்னு அர்த்தம். சரியா? அதான் ஷார்ட்டா எழுதுறோம். சரி, அடுத்த நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, அதே 30ஆம் தேதி 6வது மாசம் 2016ல பழைய இயந்திரம் விற்றதுன்னு இருக்கு. பழைய இயந்திரம் விற்றதுன்னா இயந்திரம் நம்ம கம்பெனி விட்டு வெளியே போகுது, ரூபாய் உள்ள வருது. அப்போ உள்ள வர ரூபாய் அதாவது ரொக்கம் பற்று, இயந்திரம் என்னது? வரவு. இதுவும் என்னதான்? சொத்து கணக்குல தான் சொல்லியிருக்கு. உள் வருவன பற்று, வெளி செல்வன வரவு. உள்ள வர்றது என்னது? ரொக்கம், வெளியே போறது இயந்திரம். அதுக்கு இப்போ நம்ம குறிப்பேட்டு பதிவு பார்க்கலாம். இதுல பழைய இயந்திரத்தை வித்தனால நம்ம கைக்கு ரூபாய் வந்திருக்கு, கம்பெனிக்கு ரூபாய் வருது. அப்போ ரொக்க கணக்கு பற்று, இயந்திரம் வெளியே போகுது, அதனால இயந்திர கணக்கு வரவு. சரியா? ரூபாய் எவ்வளவு? 5000 ரூபாய். சரியா? 5000 ரூபாய். இதுக்கு என்ன குறிப்பு எழுதுவீங்க? பழைய இயந்திரம் விற்றது. குறிப்புல கிளியரா இருக்கணும். அப்பதான் அந்த என்ட்ரி என்னன்னு யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா? உங்களுக்கு இப்படி ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிக்கும் இந்த கணக்கியலின் விதிகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால எந்த குறிப்பேட்டு பதிவையும் போட முடியாது. இன்னும் ஒரு முறை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆள்சார் கணக்கு பெறுபவர் பற்று, கொடுப்பவர் வரவு. சொத்து கணக்கு உள் வருவன பற்று, வெளி செல்வன வரவு. பெயரளவு கணக்கு செலவுகளும் நஷ்டங்களும் பற்று, வருமானமும் லாபம் வரவு. இதை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துட்டீங்கன்னா இந்த குறிப்பேட்டு பதிவுங்கிறது உங்களுக்கு கஷ்டமானதே கிடையாது. ஈஸியா முடிச்சுட்டு நல்ல மார்க்ஸ் அக்கௌண்டன்ஸ்ல நீங்க வாங்க முடியும். ஓகே, தேங்க்யூ.